முடிச்சுட்டாங்க போக நண்பர்களே, முடிச்சுட்டாங்க போக. ஆனா சாமே இந்த மாதிரி வேலையை பார்ப்பீங்க நான் சுத்தமா எதிர்பார்க்கல சாமே. இப்படி சாக்லினை முடிச்சு விட்டில. ஆனா சாக்லினை பார்க்க ரொம்ப பாவமா இருக்கு நண்பர்களே. இந்த வீட்டுக்குள்ள வந்த முதல் நாள்ல இருந்தே ஏதாவது ஒண்ணு பண்ணி எப்படியாச்சும் உருட்டி பிரட்டி கூட இருக்க எல்லாரும் யூஸ் பண்ணியாச்சும் வாரம் வாரம் இந்த எவிக்ஷன்ல இருந்து தப்பிச்சிடறான்னு பார்த்தா அவங்களால தப்பிக்கவே முடியல. இந்த வாரம் கூட இந்த டாஸ்க்ல என்னெல்லாமோ பிளான் பண்ணி பக்காவா சேஃபா ஒரு பிளேயை போட்டு தப்பிச்சு வந்துட்டு இருந்தாங்க. கடைசியில முத்துக்குமாரனை பயங்கரமா யூஸ் பண்ணி முத்துக்குமாரனை முன்னாடி விட்டு மத்த டீம் எல்லாம் சண்டை போட வச்சு அங்கேயே ரொம்ப சேஃபா ஒரு பிளே பண்ணி கடைசி வரைக்கும் வந்துட்டாங்க. ஓகேவா, கடைசியில முத்துக்குமாரன் டீமுக்கும் இங்க இருக்க நம்ம ஜாக்லின் டீமுக்கும் சண்டை வர்ற மாதிரி வந்துச்சு. ஓகேவா, இல்ல முத்துக்குமாரன் டீம் முடிவு பண்ணிட்டானு முயலா கொடுக்க மாட்டேங்கானவன் இருறா வச்சு செஞ்சிடறேன் அப்படின்னு மாதிரி ஒரு மாதிரி காண்ட்ல இருந்தானுவன். நான் கூட நினைச்சேன் ரைட் அப்ப பிக் பாஸ் பஸ் அடிக்க போறாரு, முத்துக்குமாரன் டீமுக்கும் ஜாக்லின் டீமுக்கும் ஒரு சண்டை வரப்போகுது, அந்த சண்டையில கண்டிப்பா முத்துக்குமாரன் வச்சு செய்ய போறான், ஏதோ ஒரு சம்பவம் இருக்க போறோம். பார்த்தா பிக் பாஸ் அப்படி சண்டை வர்ற மாதிரி விட்டு அவஞ்சர்ஸ் அசம்பிள் மாதிரி ரெண்டு டீமே நிப்பாட்டி விட்டு கடைசியில ஜாக்லின் டீம் தான் வின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. வின்னு சொன்ன பிறகு அங்க எல்லாருக்கும் மூச்சே வருது. ஏன்னா அவ்வளவு நேரம் பயத்துல இருந்தாங்க. ரயானும் ஜாக்லினும் அவ்வளவு பயம், ஒருவேளை முத்து வந்து அடிச்சு காலி பண்ணி விட்டுறான்னு சொல்லிட்டு பயங்கர பயத்துல இருந்தாங்க. சரி ஓகே முடிச்சு விட்ட பிறகு கூட ஜாக்லின் ஒரு நம்பிக்கையில இருந்தாங்க. என்ன நம்பிக்கை தெரியுமா, எப்படி இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் நம்ம கொடுத்துருவாங்க, நம்ம அவ்வளவு உழைப்பு போட்டுருக்கோம், எப்படியாச்சும் பேசி வாங்கிடலாம், முக்கியமா ரஞ்சித் மண்டே எப்படியா கழுவிடலாம், ரயான் மண்டே எப்படியா கழுவிடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அங்க போனா அங்க இருக்க ரெண்டு பேரும் ஜாக்லினோட அதிகமா யோசிக்கிறாங்க. ப்ரோ ஆக்சுவலா என்ன நடக்குன்னா எல்லாருமே அவங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. ஓகேவா, இப்ப ஜாக்லினை பொறுத்தவரைக்கும் எனக்கு வேணும்னு கேக்குறாங்க, ரயானை பொறுத்தவரைக்கும் எனக்கு வேணும்னு கேட்டுருக்காரு, இந்த பக்கம் நம்ம அவன் பேர் என்ன ரஞ்சித்தை பொறுத்தவரைக்கும் அவருக்கு வேணும்னு கேட்டுட்டு இருக்காரு, மாத்தி கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது ஜாக்லின் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இது ஒரு மாதிரி போய்கிட்டே இருக்கு, அப்ப யாரையோ ஒருத்தர் அடிச்சு காலி பண்ணி இல்லாட்டா மெஜாரிட்டி ஓட்டு போட்டு முடிவு பண்ணா மட்டும் தான் முடிவு பண்ண முடியும்னு சொல்லிட்டு ரஞ்சித் அடிக்க ஆரம்பிச்சாச்சு. ரஞ்சித் நீங்க பெருசா எதுவுமே பண்ணல, பிசிக்கலி நீங்க ஒண்ணு இறங்கி ஆடல, நாங்க பயங்கரமா இதுக்கு இறங்கி ஆடி இருக்கோம், சோ அதனால இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எங்கல யாருக்கா வேணும் அப்படின்னு மாதிரி ஓட்டுகள் அடிப்படையில் போலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ரஞ்சித் என்ன பண்றாருன்னா அவர் முடிஞ்ச அளவுக்கு டிஃபெண்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு. இருந்தாலுமே ஜாக்லின் நிறைய ட்ரிகர் பண்ற மாதிரி நிறைய வார்த்தைகளை விட்டு நீங்க பெருசா எதுவுமே பண்ணல, சும்மா தான் நின்னுட்டு இருந்தீங்க, இவ்வளவு தான் பண்ணீங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இங்க எல்லாரும் சேர்ந்து அவங்கள ஓட்டு போட்டுறாங்களா. இந்த இடத்துல ரஞ்சித் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு கேமை மாத்தி விட்டு ரயானு கொண்டு ஓட்ட போட்டு விட்டாரு. இப்படி ரயானு கொண்டு ஓட்டு போட்டு விட்டார். பட் நம்ம காலைல ப்ரோமோ பார்த்து என்ன நினைச்சோம், ரைட் ரஞ்சித் அவர்கள் அவருக்கு வேணும் நின்றுட்டு இருக்காரு, அப்ப கடைசி கட்டமா ஜாக்லின் தான் ரயானுக்கு ஓட்டு போட்டு ரயானை வின் பண்ண வச்சிருப்பாங்கன்னு பார்த்தா இல்ல எப்படி அங்க அப்படி நடக்கவே இல்லை. ரஞ்சித் தெளிவா ரயானுக்கு ஓட்டு போட்டு விட்டு எனக்கு தெரிஞ்சு எனக்கு தான் இது வேணும், எனக்கு அடுத்து யாராவது ஒருத்தருக்குன்னா அது ரயானுக்கு போனா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ரயானுக்கு ஓட்டு போட்டு ரயானுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஊத்தி கையில கொடுத்துட்டாங்க. அங்க ஜாக்லின் மூஞ்சி செத்து போச்சு நண்பர்களே. பாவம் அந்த பொண்ணு அவங்களுக்கு தான் வர நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க போல, அந்த விஷயத்தை ஏத்துக்கவே முடியல. ஒரு மாதிரி மூஞ்சி சேர்த்து கை தட்டல் கூட இப்படிதான் தட்டுறாங்க, சர்ரா ரைட் அப்படின்னு. பாவம் எனக்கே ஒரு மாதிரி பாவம் ஆயிடுச்சுனால அப்படி முடிச்சு விட்டீங்க அப்படின்ற மாதிரி. அதுல ரயான் யோசிக்கிறான், ஐயோ இது நம்ம டிசர்வ் தானா, நமக்கு தகுதியான ஆள் தானேன்னு சொல்லி ரயான் ஒருத்தரையா கேட்டுட்டு இருக்கான். இந்த பக்கம் பார்த்தா எல்லாரும் கலைஞ்சு போன பிறகு பாம்போல சாக்லின் படுத்திருக்காங்க. போச்சு இந்த வரமெல்லாம் முடிச்சு விட்டானு அவ்வளவு டஃப் கொடுத்தேன் நமக்கு கொடுக்க மாட்டேங்கான்ல அப்படின்ற மாதிரி உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்கான். மொத்தத்துல ரஞ்சித் ஒரு தெளிவான ஒரு வேலையை பார்த்து விட்டு போயிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டுக்குள்ளன்னு இல்ல மொத்தத்துல ஜாக்லினுக்கு இருக்க ஹர்ட்டர்ஸ்ல முதல் ஹர்ட்டர் வந்து எனக்கு தெரிஞ்சு ரஞ்சித் அவர்களா தான் இருப்பாங்க எனக்கு தோணுது. அந்த அளவுக்கு ஒரு சம்பவத்தை பண்ணி விடுறாப்ல. மொத்தத்துல ரயான் அவர்கள் காப்பாற்றப்பட்டாங்க. பட் இருந்தாலும் வெயிட் பண்ணுங்க, ரயான் இந்த வாரம் வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. ஓகேவா, அவருக்கான கேம் பெருசா அந்த வீட்டுக்குள்ள இல்லவே இல்லை. நீங்க என்ன நினைச்சாலும் சரி அவருக்கான கேம் சுத்தமா இல்ல. மத்த ஆட்கள் அதாவது கடைசியா இன்னைக்கு சண்டை போட்டாங்களே நிறைய பேர், இதுல சண்டை போட்ட நிறைய பேரை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு பெருசா கேம் பிளே இல்ல, ரயான்ட்ட பெருசா கண்டென்ட் இல்ல. இப்ப அஞ்சிதா கம்பேர் பண்ணி பார்த்தா கூட அவர்கிட்ட இருந்து பெருசா கண்டென்ட் வரல. அந்த வகையில் அவர் வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. ஒருவேளை நான் நினைக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா வீட்டுல அதுதான் மிகப்பெரிய சம்பவமா இருக்கும். ஒண்ணுமே இல்லை, என்ன நடக்கும் தெரியுமா ப்ரோ, இந்த வாரம் கண்டிப்பா ரஞ்சித் அவர்கள் எவிக்ட் ஆவாங்க. ஓகேவா, கண்டிப்பா ரஞ்சித் அவர்கள் எவிக்ட் ஆக போறாங்க. ரஞ்சித் அவர்கள் ஓட்டுகளும் இல்ல. ஓகேவா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 பேர் இப்ப டேஞ்சர் ஜோன்ல இருக்காங்க. அந்த 4 பேர் யாருன்னு சொல்றேன், ரஞ்சித், ரயானு, அவங்க பேர் அன்சிதா, தீபக், இந்த 4 பேர் தான் ஆக்சுவலா டேஞ்சர் ஜோன்ல இருந்ததா சொல்றாங்க. ஆனா தீபக் அவர்கள் நல்லாவே கேம் பிளே பண்றாரு. பட் ஏன் தீபக் அவர்களுக்கு ஓட்டுகள் வரமாட்டுக்கு அப்படிங்கிறது எனக்கு சுத்தமா புரியல. ஓகேவா, மேபி தீபக் அவர்களுக்கு அதிகபட்ச ஓட்டுகள் வருதா, இல்ல அந்த ஓட்டுகள் நமக்கு தான் பெருசா தெரிய மாட்டேங்குதா, இல்ல அபிஷியல் உண்மையாவே ஓட்டுகள் வந்துட்டு தான் இருக்கா, இல்ல ரூமர்ஸ் கிளப்பி விட்டுறாங்க நமக்கு தெரியல. ஆனா இப்போ வரைக்கும் நமக்கு வந்துட்டு இருக்க நியூஸ் என்னன்னா அவர் பேர் என்ன தீபக் அவர்களுமே ஓட்டுகள் இல்லாம கீழே இருக்கதா சொல்லிட்டு இருக்காங்க. சோ இந்த 4 பேர் இருக்காங்களா, இந்த 4 பேர்ல எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா ரஞ்சித் அவுட். ஓகேவா, ரஞ்சித் அவர்கள் கண்டிப்பா அவுட். பட் எனக்கு இன்னொரு சந்தேகமும் இருக்கு, இந்த இடத்துல ரஞ்சித் அவர்கள் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஏன்னா அடுத்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கு வந்து ஃப்ரீ ஸ்டார்ஸ் வைக்க போறாங்க. சோ ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்குள்ள கண்டிப்பா கண்டென்ட் இருந்தாகணும். எனக்கு தெரிஞ்சு ரஞ்சித் அவர்கள் இருந்தா தான் கண்டென்ட் இருக்கும். ரஞ்சித் அவர்கள் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டா எனக்கு தெரிஞ்சு இவங்க ஃபேமிலி மத்த யார் ஃபேமிலியுமே வீட்டுக்குள்ள பெருசா கண்டென்ட் கொடுக்குற ஃபேமிலி மாதிரி இருக்காது, நமக்கு பெருசா கண்டென்ட் இருக்காது. நார்மலா நம்ம வீட்டுல இருக்க சித்தப்பா பெரியப்பா வந்தா இப்படி இருக்குமா அந்த மாதிரி பார்த்துட்டு இருப்போம். சோ அதனால பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்ல. அந்த
அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல நான் ஒரு டவுட்ல தான் வச்சிருக்கேன். ஓகேவா, சாமி அவர்கள் இப்போ ஒரு டவுட்ல தான் வச்சிருக்கேன். அடுத்த கட்டமா பார்க்கும்போது அன்சிதா, எப்படியே அன்சிதா அவர்களுக்குமே பெருசா ஓட்டுகள் இல்லாம தான் இருக்கு. அன்சிதா அவர்களுமே வீட்டுக்குள்ள என்னதான் கண்டென்ட் கொடுத்தாலும் அந்த கண்டென்ட் பெருசா மக்களுக்கு பிடிச்ச கண்டென்ட் மாதிரிலாம் இல்ல. ஆனா ஓட்டுகள் ஏதோ ஒன்று சின்ன சின்னதா வருது, எங்க இருந்து வருதுன்னு தெரியல, எப்படியோ வருது. அதுவும் இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே கேம் பிளே பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த ட்ரிகர் கேம் பண்றாங்க, ஒரு மாதிரி எல்லாருமே ட்ரிகர் பண்ணி அவங்கள அட்டாக் பண்ண வர வச்சு, அதுக்கு அவங்க அட்டாக் பண்ணணும், அதை வச்சு ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி அந்த மாதிரி ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அது எனக்கு தெரிஞ்சு எப்படின்னு தெரியல. பட் ஓட்டுகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் அன்சிதாவும் இருக்காங்க. அதுக்கு அடுத்த பக்கம் ரயான் இருக்காப்ல, தீபக் இருக்காப்ல. ஸோ இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு கண்டென்ட் எதிர்பார்த்து வீட்டுக்குள்ள ஆட்களை உட்கார வைக்கணும்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணாங்கன்னா ரஞ்சித் அவர்கள் கண்டிப்பா சேவ். ஓகேவா, ரஞ்சித் அவர்கள் சேவ் பண்ணிடுவாங்க. அடுத்த கட்டமாக யோசிக்கமா எனக்கு தெரிஞ்சு அவங்க பேர் என்ன, அன்சிதா அவர்களும் சேவ் பண்ணிடுவாங்க. அடுத்த கட்டமாக இருக்குது ரயான் தான். ரயான் அவர்கள் வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் என்ன நினைச்சாலும் சரி அதிகமாக இருக்குது. ஏன்னா அவன் இந்த வீட்டுக்குள்ள ப்ளே பண்ணுறான், ஒரு சில இடங்கள் ஏதோ ஒன்று ப்ளே பண்ணுறான், நல்லா பேசுகிறான். ஆனால் ஓட்டுகள் வருதான்னு கேட்டால் வாய்ப்புகளே கிடையாது. அன்அஃபிஷியலில் போய் பார்த்தா கூட ரஞ்சித் அவர்கள் கீழே இருக்காங்க, அதுக்கு அடுத்து இருக்கிறது ரயான் தான். ஓகேவா, ஓட்டுகள் இல்லாமல் ரயான் தான் உட்காந்துருக்கான். ஸோ அடுத்து தீபக் எவிக்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டால் தீபக் எவிக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா தீபக் வந்து அந்த சேனலோட ஒரு சொத்து மாதிரி. ஸோ அதனால் தீபக் வந்து எவிக்ட் பண்ண மாட்டாங்க. ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்குலாம் வச்சு அவங்க ஃபேமிலியெல்லாம் உள்ளே கொண்டு வந்து, ஏன்னா தீபக் அவர்களுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கான ஒரு கண்டென்ட் தான். அவங்க பையன்லாம் உள்ளே வருவான், அது ஒரு கண்டென்ட் மாதிரி இருக்கும். ஓகேவா, அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு ரயானுக்கான ஃபேமிலி வந்தால் தான் பெருசாக கண்டென்ட் மாதிரி இருக்காது. வீட்டுக்குள்ள பெருசாக ஒரு நெகட்டிவ் எடுத்திருக்கான், இல்லை வெளியே ஒரு நெகட்டிவ் எடுத்திருக்கான், அந்த விஷயத்தை உள்ள வந்து ஃபேமிலி பேச போகிறாங்க, அது ஒரு கண்டென்ட்டாக மாறும்னு பார்த்தா அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்பெல்லாம் ரயான் எதுவுமே பெருசாக பண்ணவே இல்லை. அதெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரயான் இந்த வீட்டை விட்டு வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. ஓகேவா, இருக்கு. ஒரு எவிக்ஷன் வச்சு மேபி ரயானை மட்டும் வெளியே எடுத்துட்டு மீதி 12 பேர் வச்சு இந்த ஃப்ரீ ஸ்டார்ஸ் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. மேபி உங்க கண்டென்ட்டை ஃபோக்கஸ் பண்ணல அப்படின்னு ஒரு விஷயம் வந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம அவங்க பேர் என்ன, சாமி அவர்கள் வெளியே போறதுக்கான வாய்ப்பு, அன்சிதா அவர்கள் வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மொத்தத்தில் யார் வெளியே போக போறா அப்படின்னு நமக்கு கரெக்டாக தெரியல. இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் நம்ம யாராலையும் கெஸ் பண்ண முடியாது. ஆனா இந்த வாரம் நடக்கிற ஒரு சில மூவ்மெண்ட் வந்து அடுத்த வாரத்துக்கான கேமை மொத்தமாக சேஞ்ச் பண்ணும்போது, ஏன்னு கேட்டீங்கன்னா ரயான் இந்த வாரம் வெளியே போனா அடுத்த வாரம் ரயான் வந்து கண்டிப்பா சேவ் ஆயிரும். ஓகேவா, நாமினேஷன் ஃப்ரீ கிடைச்சிருமா, அப்ப அடுத்த வாரம் சேவ் ஆகி அதுக்கு அடுத்த வாரமும் உள்ள இருப்பான். அப்ப அதுக்கு அடுத்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் டிக்கெட் ஃபினாலே இருக்குது. ஓகேவா, டிக்கெட் ஃபினாலே இருக்குது. கேஷ் பாக்ஸ் வந்து அதுக்கு அடுத்த வாரம் தான் வர நினைக்கிறேன். அப்ப டிக்கெட் ஃபினாலே இருக்குது. சோ டிக்கெட் ஃபினாலே இருக்கும்போது அவன் டிக்கெட் ஃபினால் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. ஓகேவா, அவன் எனக்கு தெரிஞ்சு இறங்கி ஆடுவான். ஜெஃப்ரி இருக்குது. ஆனா ஜெஃப்ரி டிக்கெட் ஃபினாலே வரது இருப்பானா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு. ஏன்னு கேட்டா சிம்பிளா சொல்லவா, இந்த வாரம் ரயான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிட்டான். அப்ப அடுத்த வாரம் எவிக்ஷன்ல இருக்க மாட்டான். சோ எவிக்ஷன் இல்ல அப்படிங்கும்போது மேபி ஃபுல் எவிக்ஷன் வச்சா கூட, அவர் பேர் கேப்டனை கூட வச்சு ஃபுல் எவிக்ஷன் வச்சா கூட இதுக்கப்புறம் வந்து சேனல் பெருசா கண்டென்ட்டை ஃபோக்கஸ் பண்ணாது. ஏன்னா இன்னொரு 2-3 வாரங்கள் மட்டும் தான் இருக்க போது. ஸோ கண்டென்ட்டை ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஓட்டுகள் யார்கிட்ட கம்மியா இருக்கு, மக்கள் ஆதரவு யார்கிட்ட பெருசா இல்லாம வீட்டுக்குள்ள வந்து பெருசா ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணாம யார் இருக்காங்களோ அவங்கள தான் வெளியே எடுப்பாங்க. அந்த வகையில் எனக்கு கவனிக்கும் போது அன்சித் அவர்கள் இருப்பாங்க. ஓகேவா, இப்போ இந்த வாரம் ஒரே ஒரு எவிக்ஷன் மட்டும் வச்சு ரஞ்சித் அவர்களை மட்டும் எவிக்ட் பண்ணா நான் சொல்றேன். ஓகேவா, அப்படி இருக்கும்போது அன்சித் அவர்கள் வெளியே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்ததை பார்க்கும்போது மஞ்சரியோ இல்ல தீபக் எடுக்க மாட்டாங்க, மஞ்சரியோ. அதுக்கு அடுத்தது நம்ம ஜெஃப்ரி தான். ஓகேவா, அதுக்கு அடுத்து ஜெஃப்ரி தான் இருக்கான். ஜெஃப்ரி தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு பலிகிடாவா ஆக்குவாங்க. அன்ஃபேர் எவிக்ஷன் ஒன்று வைப்பாங்க ப்ரோ. இப்போ எல்லா சீசன்லுமே கடைசி ஒரு 12வது வாரம் 11வது வாரத்தில் ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் வைப்பாங்க. மேபி அந்த அன்ஃபேர் எவிக்ஷன் ஜெஃப்ரியா கூட இருக்கலாம். மேபி வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் கேம் சேஞ்ச் ஆகும் நான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மொத்தத்தில் ஜாக்லின் முடிச்சு விட்டாங்க. ஜாக்லின் முடிச்சு விட்டாங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.